சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவிச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவை ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா உத்தரவிட்டிருக்கிறது பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு. அமலாக்கத்துறை தன் மீது பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி மீதான வழக்குகள் ஒரு பக்கம் நெருக்கடி தந்துட்டு இருக்க நிலையில இந்த 3 அமைச்சர்கள் வழக்கும் இப்போ திமுகவுக்கு நெருக்கடியா மாறி இருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. நெருக்கடிகள் திமுக அமைச்சர்கள் அடுத்தது என்ன? KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு வழக்கில் நீதிமன்றம் சொன்னது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில தங்களை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்ச மனுவை ஏற்று கடந்த 2022 இருவரையும் வழக்கில் இருந்து விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அதேபோல KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி மீதான சொத்து குவிப்பு வழக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்துச்சு. இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி KKSSR உள்ளிட்டோர் தாக்கல் செஞ்ச மனுவை ஏற்று அவங்களை விடுவித்து கடந்த 2023 ஜூலை மாதம் உத்தரவிட்டுச்சு நீதிமன்றம். இந்த 2 வழக்கிலையும் தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து 2 அமைச்சர்களையும் விடுவித்த உத்தரவை ரத்து செஞ்சு அதிரடியா உத்தரவிட்டாரு. அது மட்டுமில்லாம அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேர்ல ஆஜராக சொல்லியும் உத்தரவிட்டிருக்காரு. அமைச்சர்கள் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு மீதான வழக்கு வேகம் எடுத்திருக்க நிலையில சொத்துக்களை முடக்கியதுக்கு எதிராகவும் தன் மீது அமலாக்கத்துறை தாக்கல் செஞ்ச வழக்கை ரத்து செய்ய கோரியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செஞ்ச வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கு விசாரணை முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறதா அமலாக்கத்துறை தரப்புல பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனின் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்து வரதை பார்க்க வேண்டியிருக்கு. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் கைதாகி இன்னும் சிறையில் இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு 2 பேரும் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவங்க வழக்கில் இருந்து வெளிவருவதற்கான வழியை கண்டுபிடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு சாதகமா நடந்து வருவதா இந்த வழக்குல நீதிபதி காட்டமா தெரிவிச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. திமுக அமைச்சர்கள் மேல உள்ள குற்றச்சாட்டுகளும் புகார்களும் விசாரணைகள் இருக்க நிலையில அவங்க மேல நடவடிக்கை பாயுமா இல்ல வழக்குகள்ல இருந்து விடுவிக்கப்படுவாங்களா அப்படிங்கறத வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட தீர்ப்புகளும் தான் முடிவு செய்யும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.